ஸோ இட்லிக்கு வந்து நான் ஊற வச்சுருந்தேன் இல்லையா, ஒரு அலாக்கு உளுந்து தான் போட்டேன். ஸோ வெந்தயமும் உளுந்து மட்டும் நான் ஃபஸ்ட்டு தனியாக நான் அரைச்சி வச்சுட்டேன் பாருங்கள். ஸோ நல்லா இந்த அளவுக்கு பெரிய கிண்ணத்துக்கு ஃபுல்லாக வந்து வந்திருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் வந்து எடுத்து போட்டால் அது வந்து தண்ணிக்குள்ளே வந்து போகாமல் மேலேயே மிதக்கணும், அதுதான் பதம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஆல்ரெடி நான் பூரி சுற்றுறதுனால அந்த கடாயில் எண்ணெய் இருந்ததுனால பார்த்தீங்கன்னா அதில் நான் வந்து பார்த்தீங்கன்னா போண்டா மாதிரி நான் எடுத்து போட்டிருக்கேன். ஸோ கொஞ்சம் தண்ணி வந்து அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன், அதனால் கொஞ்சம் வந்து ரொம்ப ஸ்பாஞ்சியாக இருக்குது. ஸோ தண்ணி வந்து கம்மியாக நம்ம வந்து போட்டு அரைக்கிறப்ப நல்லா மெதுவடை வரும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸோ இட்லிக்கு அரைக்கிற சாக்கில் நம்ம இந்த மெதுவடையோ போண்டாவோ செஞ்சு அந்த தக்காளி சட்னி சுட்டு சாப்பிட போகிறேன். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் புழுங்கல் அரிசி தான் நான் 5 போட்டேன். அதுக்கப்புறம் ஒரு அலாக்கு நல்ல இட்லி அரிசி, அதுக்கப்புறம் ஒரு அலாக்கு ரேஷன் பச்சரிசி போட்டு நான் அரைச்சிக்கிட்டு இருக்கேன். அதுவுமே பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட்டு ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ இட்லிக்கு வந்து மாவு அரைக்கிற சாக்கில் நம்ம வந்து மெதுவடை மாதிரி மெது போண்டா வந்து செஞ்சாச்சு. ஸோ நல்லா வந்து ஸ்பாஞ்சியாக சாஃப்டாக இருக்குது, கொஞ்சம் தண்ணி நிறைய சேர்ந்துருச்சு போல். ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்ம தக்காளி சட்னி செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அது நம்ம தொட்டு சாப்பிட்லாம். ஸோ ஹோட்டலில் டீ ஸ்டால்லலாம் கிடைக்கும்ல, அந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்குது. டேஸ்ட்டும் நல்லா இருக்குது.